இன்னைக்கு மார்கழி டே 14. இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா, பிரம்மரின் பொறாமையை கிருஷ்ணர் தீர்த்ததை தான் பார்க்க போறோம். இப்போ வழக்கம் போல் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், ஜாலியாக மாடு மேய்க்க எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையும் போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுன்னு ஜாலியாக விளையாடிட்டுருக்கார். விளையாடுற சமயத்தில் பிரம்மர் அவருடைய பேலஸ்லேருந்து பார்க்குறார், என்ன இது கிருஷ்ணர், அதாவது விஷ்ணுவை நம்ம ஹார்டு பெனன்ஸ், அதாவது செஞ்சு நம்ம ரொம்ப நாள் ஒரு மனுஷனாலேயே பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். இவெல்லாம் என்ன பண்ணுறா, ஈஸியாக அவளோட தொட்டு ஜாலியாக பேசிகிட்டே விளையாடிகிட்டே இருக்கா. என்னது இது, நம்மளாலேயும் பண்ண முடியாது, ஜாலியாக லஞ்சை தான் சாப்பிட்டு விளையாடின்னு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு பொறாமையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், கீழே போயிட்டு என்ன பண்ணுறேன், சரி நம்மளுக்கு இவரை ஒரு டெஸ்ட்டு வைக்கலாம், அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னும் போது என்ன பண்ணேன், பிரம்மர் அப்போ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு விளையாடலாம் முடிச்சுட்டு டயர்டாக இருக்கும்போது கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிட்டு எல்லாரையும் அப்படியே படுத்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் என்ன அது அவளாம் என்ன பண்ணுறா, தன்னுடைய மாடெல்லாம் ஃப்ரீயாக கிரேஸ் பண்ண விட்டுறா. கிரேஸ் பண்ணும்போது எல்லா மாடையும் கடத்தின்னு போய் ஒரு குகையில் பிரம்மர் அடைச்சி வச்சுட்டு. அதே மாதிரி கிருஷ்ணர் சரி நான் காய்கனிகளை போய் பறிச்சுட்டு வரேன் அப்படின்னும் போது வெளியே போகும்போது அப்போ எல்லாரும் எழுந்துட்டு பார்க்குறா, எங்கடா நம்மளுடைய பசுக்களெல்லாம் காணும், கண்ணுக்குட்டிலாம் காணும்னு எல்லா இடத்துலையும் தேடி நிற்கும் போது பழம் கனிகளோட கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், என்னது காணுமா, சரி நான் போய் தேடி கூட்டிகிட்டு வரேன் எல்லா பசுக்களையும், நீங்கள் இங்கே அமைதியாக இருங்க, வந்ததுன்னா எங்களுக்கு என்னை கூப்பிடுங்கன்னும் போது என்ன ஆச்சு, தேட போகும்போது பிரம்மர் இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணிக்கிறார், எல்லா அந்த குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போய் அதே குகையில் அடைச்சி வச்சு அவளுக்கு எதுவுமே கிருஷ்ணருக்கு அவள் கத்துறது எதுவுமே கேட்காத மாதிரி இது பண்ணி அந்த மாதிரி ஒரு குகையில் அடிச்சிரு. அவர் நினச்சிருக்கே, ஆஹா இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னும் போது என்ன ஆகுது, எல்லாரையும் அந்த மாய வலையில் அடைச்சி வச்சு எல்லாரையும் தூங்குற மாதிரி இது பண்ணிடுறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, கிருஷ்ணர் மாலை நேரம் வர வரைக்கும் எல்லா பசுக்களையும் தேடி அப்போ தேடிட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்ல வரும்போது அவள் நண்பர்களை காணும், என்னடா யாரையுமே காணுமேனும் போது அந்த பயத்தில் இருக்கும் போது மாலை நேரமும் ஆயிடுது. அதனால் தன்னுடைய அம்மாக்கள்லாம் தேடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், கிருஷ்ணர் தன்னையே நிறைய பேராக மல்டிப்ளை பண்ணி எத்தனை பேர்லாம் அவரோட வந்தாலோ கண்ணுக்குட்டியிலேருந்து அவருடைய தோழர்கள் வரைக்கும் எத்தனை நம்பர் இருந்தாலோ கரெக்டாக எண்ணி அவர் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுவாகவே மாறிடுறார். அப்போ எல்லா பசங்களும் அவள் வீட்டுக்கு போகிறா. அப்போ பசுகள் எதுக்குமே தெரியல, அதனுடைய கண்ணுக்கும் கிருஷ்ணர் அவருடைய வடிவத்துக்கும் வித்தியாசமே தெரியல, அவ்வளோ எக்ஸாக்டாக சிமிலராக இருந்தது. பார்க்கும்போதே ஒரு ஜொலி ஒரு ஜோதி வந்த மாதிரி இருந்தது. இப்போ எல்லா அம்மாவும் இன்னும் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருந்திருந்தா. இந்த அஃபெக்ஷன் எவ்வளோ அளவுக்குன்னா, குழந்தைங்களை மாடு கூட மேய்க்க போகாதடா, நீ வீட்டிலேயே பத்திரமா இருடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அஃபெக்ஷன். இந்த அஃபெக்ஷனை கிருஷ்ணர் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் ஒரு வருஷம் இப்படியே கடந்து போகிறது. இப்போ பிரம்மர் சரி என்ன ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு போகிறேன். போகும்போது அவர் அடைச்சி வச்சுருந்த எல்லா மாடுகள் எல்லாம் கிரேஸ் பண்ணிட்டு குழந்தைங்கள் எல்லாம் கிருஷ்ணரோட விளையாடிட்டு இருக்கா. என்னதுரா இது என்ன மாயமா இல்லை நிஜமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது சரி நம்ம இவர் யாரானா ரிலீஸ் பண்ணி விட்டாளா அப்படின்றத பார்க்குறதுக்கு கேவுக்கு போனால் எல்லோரும் தூங்கிகிட்டே தான் இருக்கா இன்னமும். அப்போ திருப்பி போய் பார்க்கும்போது கிருஷ்ணர் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது, தன்னுடைய உண்மையான ரூபம் விஷ்ணுவின் ரூபத்துக்கு மாறி இது பண்ணும்போது பிரம்மர் ஓ ஆமாம் கிருஷ்ணர் நம்ம அவர் எவ்வளோ பெரியவர்னு நம்ம மறந்தே போயிட்டோம். பிரம்ம அந்த பரமாத்மனுடைய பவர் நம்மளுடைய பவரும் கம்பேர் பண்ணும்போது நம்மளது ஒன்றுமே இல்லை அப்படின்னு ரியலைஸ் பண்ணி கிருஷ்ணர்கிட்ட கிருஷ்ணா என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை இதெல்லாம் பண்ண வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னும்போது அவர் கேட்குறே ஆனால் எவ்வளவோ பெனன்ஸ் பண்ணவனுக்கே இது பண்ண முடியல, இவாள எப்படி ஜாலியாக நீங்கள் கடவுள்னே தெரியாமல் ஒரு பாலகனாகவே பார்க்குறாங்க அப்படின்னும் போது கிருஷ்ணர் சொல்கிறார், அவங்களுடைய பாசம்தான் எல்லாமே, எவ்வளோ தீவிர பக்தியானவன்
நல்லவனாக இருந்தாலும் தன்னுடைய கடவுளுக்கு பாசம் கொடுக்குறவன், அவனையே தன்னுடைய மகனாக பார்க்குறவன் தான் உண்மையான பக்தி. அதனால தான் இவளுக்கு தெரியறதில்லைன்னு நான் விஷ்ணு அப்படின்னும் போது அந்த தரிசனம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, நான் இனிமேல் இந்த மாதிரி தவற பண்ணவே மாட்டேன். நீ அப்போ கிருஷ்ணர் சொல்கிறேன், இனிமேல் நீ இதை மறக்காத, நீ கேட்ட வரம், அதாவது நீ கேட்டதுனால தான் இந்த மக்களுக்காக நான் அவதரித்தேன், நீயே இதை மறந்துட்டியே, இனிமே இப்படி மறக்காத, இனிமே நீ இப்படி எதுக்குமே பண்ணவே கூடாதுன்னு சொல்லும் போது பிரம்மர் வந்து அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டு அவர் வந்து பாய் பாய் டாட்டா பை பை எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அவரும் டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு அவரோட பேலஸ்க்கு திரும்பிடுறாரு. இதுலேருந்து என்ன ஆகுதுன்னா திருப்பி எல்லோரும் இது பண்ணுவான்னு ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த ஜோதி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியே இருந்தது. இருந்தாலும் அவளுடைய பையனை வந்து எப்படி பார்த்தாலும் அப்படியே பார்த்துன்னு தான் இருந்தா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கான பாசுரத்தை பார்ப்போம் வாங்க. உங்கள் புற கடை தோட்டத்து வாவிருள் செங்கல் நீர்வாய் நகழ்ந்த ஆம்பல் வாய் பூம்பினக்கான் செங்கல் போடி கூரை வெம்பதவர் தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவாழ்வாய் பேசும் நங்காய் நானதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏங்கும் தட கையன் பங்கையர் கண்ணானை பாடேலுரம் பாபாய் உங்கள் புற கடை தோட்டத்து வாவியுள். ஆண்டாள் திருவடியிலே